அன்பர்களே, ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் கெமிலிஸ் படகுகளால் எரிந்த டேங்கர்களை அதிர்ச்சி படங்கள் காண்பிக்கின்றது. ஏனெனில் எண்ணெய் விலையும் சற்று உயர்ந்துள்ளது. ஈரானின் தற்கொலை படகுகளின் தாக்குதலுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தியில் கரி எண்ணெய் டேங்கர்கள் பற்றி எரிகின்றது. இரண்டும் கச்சா எண்ணெய். இது அமெரிக்காவில் 2 டேங்கர்கள், ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், 23 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய வியாழக்கிழமை மாலை செய்தியாக உலக பரப்பில் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஈராக்கின் கடற்கரையில் நடந்த பயங்கர தாக்குதலுக்கு பிறகு 2 கப்பல்கள் எரிந்து குறைந்தது ஒருவரின் உயிரை பறித்ததை தாடை விழும் படங்கள் காட்டுகின்றன. அதிர்ச்சி கூட்டும் புகைப்படங்களில் கருமையாக இருந்த கப்பல்கள் இறப்பு மண்டல நீர் வழி பாதையில் ஒரு பக்கமாக சாய்ந்திருப்பதை படம் காண்பிக்கிறது. பாருங்கள். ஈரானிய வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட படகுகளால் மோதிய பின்னர் 2 எண்ணெய் டேங்கர்களும் தீப்பிடித்து எரிவதை அதிர்ச்சி கூட்டும் காட்சிகள் காண்பிக்கிறது. இது கடலுக்கு அடியில் இருக்கின்ற கன்னிவெடிகள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஈராக்கிய எண்ணெயை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு மேலே வானத்தில் அடர்த்தியான கரும்புகை மேகங்கள் உயர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அவசரகால குழுக்கள் தீயை அணைக்க போராடியதால் ஒருவர் இறந்தார். மேலும் 38 பேர் எரியும் படகுகளிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற காப்பாற்றப்பட்டார்கள் என்று உள்ளூர் செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. தற்பொழுதும் இந்த 2 கப்பல்களும் எரிந்த வண்ணமே இருக்கின்றது. காப்பாற்றவே முடியாது. எரிந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியில வந்தால் மிகப்பெரிய நரபலி, அங்கு கடலுக்கு நரபலி கொடுக்க வேண்டும் என்று அதில் ஒன்றுதான் இது. அமெரிக்காவிற்கு அதிகபட்ச பொருளாதார பலியை ஏற்படுத்தவும் டொனால்ட் ட்ரம்பை தனது போருக்காக தண்டிக்க முயற்சிக்கவும் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் எண்ணெய் டேங்கர்களை தெஹ்ரான் வெடிக்க செய்கிறது. வியாழக்கிழமை இன்று பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் பீப்பாய்க்கு 100 தாண்டி இருப்பதாக சொல்லப்பட்டாலும் தற்பொழுது ஆசியாவில் $100 to $120 வரையும் எட்டி இருக்கின்றது. சர்வதேச எரிசக்தி நிறுவனம் அவசரகால இருப்புகளை வெளியிடுவதாக உறுதியளித்த போதிலும் சமீபத்திய விலை உயர்வு வந்துள்ளது. இது சுமார் 400 மில்லியன் பீப்பாய்கள் அடங்கும். அதிகரித்து வரும் செலவுகளை எதிர்கொள்ளும் போது எண்ணெய் விலைகள் யாரும் புரிந்து கொள்வதை விட அதிகமாக குறையும் என்று ரம்தான் சொல்றாரு. அது குறைகிற மாதிரி இல்லை. வியாழக்கிழமை அதிகாலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடற்கரையில் 3வது கொள்கலன் கப்பலில் அறியப்படாத எரிபொருள் கப்பலை, அதாவது ட்ரோன்ஸ் கப்பலை தாக்கிய பின்னர் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஆளில்லா ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள், அப்படி சூசைட் ட்ரோன்ஸ். ஈராக்கி பிராந்திய காவல் எல்லைக்குள் கப்பல்கள் இயங்கிக் கொண்டிருந்த போது புதன்கிழமை தாக்குதலுக்கு நடந்ததாக ஈராக்கின் துறைமுகங்களுக்கான பொது நிறுவன இயக்குனர் தெரிவிக்கின்றார். ஈராக்கிய எரிபொருள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற 2 வெளிநாட்டு டேங்கர்கள் பிராந்திய கடல் எல்லைக்குள் அடையாளம் தெரியாத தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இதனால் அவை தீப்பிடித்தது என்றும் 2 செய்திகள் தெரிவிக்கின்றன. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஈரானிய படகுகளால் டேங்கர்கள் குறிவைக்கப்பட்டதாக அவர் பின்னர் உறுதிப்படுத்தி இருந்தார். தீப்பிழம்புகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 2 கப்பல்களிலிருந்தும் பணியாளர்களை வெளியேற்ற ஈராக் அதிகாரிகள் விரைவாக சென்றனர். பிப்ரவரி 28 அன்று போர் வெடித்ததில் இருந்து ஹார்முஸ் ஜலசந்தி, அரபிய வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் மொத்தம் 16 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன என்று ஐக்கிய இராச்சிய கடல் வர்த்தக நடவடிக்கைகள் குழு தெரிவிக்கின்றது. புதன்கிழமை நேற்று தாக்குதலுக்கு பிறகு அனைத்து எண்ணெய் துறைமுகங்களும் முற்றிலும் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டன என்றும் ஈராக்கிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இருப்பினும் இந்த சமீபத்திய ஆக்கிரமிப்பு செயலுக்கு மத்தியிலும் அனைத்து வணிக துறைமுகங்களும் வழக்கம் போல் செயல்படும். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் வெடித்ததில் இருந்து எண்ணெய் டேங்கர்கள் மீது குறைந்தது 2 தாக்குதல்களில் கடற்படை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதால் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளது. கடல்சார் நிபுணர்களின் கூற்றுப்படி இத்தகைய தந்திரோபாயங்களை பயன்படுத்துவது பாரசீக வளைகுடாவின் முக்கிய கப்பல் பாதைகள் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஒரு ஆபத்தான புதிய அச்சுறுத்தலாக அமைகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதி முதல் கடல் சார்ந்த முதல் ட்ரோன் தாக்குதல் ஒரு கச்சா எண்ணெய் டேங்கர் MKD வயான் ஓமன் கடற்கரையில் மோதியதில் ஒரு பணியாளர் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து இந்த தீ வைப்பும் ஒரு பணியாளர் கொல்லப்பட்டிருக்கிறார்.
நீர்வழிக்கு சற்று மேலே மார்ஷல் தீவுகள் கொடியுடன் கூடிய டேங்கரை ஒரு ஆளில்லா கப்பல் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலின் விளைவாக இயந்திர அறையில் ஒரு வெடிப்பு மற்றும் அதை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஈராக்கின் கோர் அல் ஜுபைர் துறைமுகத்திற்கு அருகே நங்கூரமிட்டிருந்த பஹமாஸ் கொடியுடன் கூடிய கச்சா எண்ணெய் டேங்கர் மீது ஒரு சிறிய கப்பல் மோதியது. கப்பலுக்கு பொறுப்பான நிறுவனம் அதன் 23 பணியாளர்களும் மீட்கப்பட்டதாக கூறியது. சந்தேகத்திற்குரிய ஈரானிய தாக்குதல்கள் எண்ணெய் விலையை பீப்பாக்கி கிட்டத்தட்ட $200 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட பொருளாதார துயரத்தின் ஒரு பகுதியாகும். ஆக இது அணுகுண்ட தேடி போன போகல ஒயிலுக்கான வியாபாரம். அந்த நோக்கத்திற்காக ஈரான் கப்பல்களை அச்சுறுத்துவதாலும் நீர்வழி பாதையை தாண்டி தாக்குதல்கள் தொடர்வதாலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து திறம்பட நிறுத்தப்பட்டுள்ளது. சமீபத்திய நாட்களில் ஒரு சில கப்பல்கள் மட்டுமே கடக்க முயன்றன. பல கண்காணிப்பு அமைப்புகளை முடக்கிவிட்டன அல்லது அதிகரித்து வரும் ஆபத்தை தவிர்க்க வழித்தடங்கல்களை மாற்றியிருக்கின்றன. அமெரிக்க மண்ணில் பழிவாங்கும் தாக்குதலுக்கு நடக்கக்கூடும் என்ற அச்சத்தின் மத்தியில் அமெரிக்காவின் ராணுவ ஈரானி ஸ்லீப்பர் செல் இருக்கும் இடம் தனக்கு தெரியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். டபுள் என்டிசாரம் பாருங்க, நாம ஏற்கனவே தந்திருக்கிறோம் ஈரான் ஸ்லீப்பர் செல் இயங்குறாங்க. அது ஒரு புறமுக்க கலிபோர்னியா மீது ஒரு தாக்குதல் நடத்த போறாங்கன்னு அமெரிக்கா 2ஆம் தாக்குதல் சொல்லு. அப்ப ஆக 2 எச்சரிக்கை வந்த வழியில அமெரிக்க மண்ணில் பழிவாங்கும் தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற அமெரிக்க உளவு படையின் தகவலின் மத்தியில் அச்சத்தின் மத்தியில் அமெரிக்காவின் ஈரானிய ஸ்லீப்பர் செல்கள் இருக்கும் இடம் தனக்கு தெரியும் என்று நெய்னா சொல்றா. தெரிஞ்சா பிடிச்சி அழிக்க வேண்டியதானே? ஏயா இந்த மாதிரி பொய் தெளித்துறாய்? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க, ஒரே ஊருக்குள்ள பொய் தெளித்துறான். இடைமறிக்கப்பட்ட செய்திகள் தற்போது வெளிப்படையான பார்வையில் மறைந்திருக்கும் தாக்குதல் நடத்துபவர்களை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை வளைத்து வருவதாக கூறுகின்றது. அதாவது புதிய தலைவர், அதாவது பழைய தலைவர் கொல்லப்பட்டு புதிய தலைவர் வந்த பிற்பாடு திகிலூட்டும் செய்தி இரகசிய செயல்பாட்டர்கள் அல்லது ஸ்லீப்பர் சொத்துக்கள் எது என்பதற்காக வழிமுறைகளை கொண்டிருப்பதாக சொல்றார். அவங்களை அழிப்போம்னு சொல்றார். டொனால்ட் ட்ரம்ப் முன்னோக்கி ஒரு விரலை நீட்டுகிறார். ஈரானிய ஸ்லீப்பர்ஸ்கள் எங்கே இருக்கின்றன எனக்கு தெரியும், நான் அவங்களை பிடிச்சு கொள்ளுவேன். கொண்டுடு, யார் கேட்கிறா? அழிச்சு கொண்டுடுனேனா? முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் இரகசிய ஈரானிய வலையமைப்பிற்கு முட்டாள்தனமான திறந்த எல்லையை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு ஆட்சியுடன் தொடர்புடைய பெரும்பாலான செயல்பாட்டாளர்கள் மீது வாஷிங்டன் கண் வைத்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ பிரச்சாரம் மற்றும் கெமேனி படுகொலையை தொடர்ந்து தெஹ்ரான் அமெரிக்க மண்ணில் பெரிய அளவிலான பழிவாங்கும் தாக்குதலை திட்டமிடக்கூடும் என்று அமெரிக்க உளவு நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. அமெரிக்கா ஏற்கனவே போரை வெற்றி அடைந்து விட்டதாக பெருமை பேசினாலும் ஈரானுடன் தான் இன்னும் முடிக்கவில்லை என்று ட்ரம்ப் சொல்றாராம். என்னையா உண்ட கூத்து? புதிய விரோதங்கள் வெடித்த பிறகு தெஹ்ரானுக்கு எதிரான வேலையை முடிக்க அமெரிக்கா வேண்டியிருந்தது என்றும் ஆட்சி அவர்களுக்கு இழப்பீடு வழங்க கூட துணிந்தது என்றும் சொல்கிறார். நேற்று ஹெஸ்புல்லா கோட்டைகளை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல்களின் புதிய அலைக்கு பிறகு லெபனானின் குறைந்தது 8 பேர் இறந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் அமெரிக்கா தெஹ்ரானுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். உலக பொருளாதாரம் உயர்ந்து வரும் எண்ணெய் விலைகளால் தத்தளிக்கும் போது தாக்குவதற்கு எதுவும் இல்லை என்பதால் ஈரானுடனான போர் விரைவில் முடிவடையும் என்று ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். இன்றைய புதன்கிழமை மாலை செய்தியாக. ஆக இப்ப வளைகுடாவில மிக பெரிய 2 டேங்கர்களும் பற்றிக்கின்ற போது இன்னும் அந்த கன்னிவெடிக்கு இவங்க பலியாகத்தான் வேணும். நாம் அதை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். ஹார்முஸ் கிட்டத்தட்ட அது பந்தர் அப்பாஸ் நோக்கிய பகுதி அத்தனையும் கடற்கன்னிவடியில் இருந்து தப்பிப்பது கடினம் என்று இப்ப நேற்று தான் நாமளும் தந்திருக்கிறோம். நேற்று தான் நெய்னா சொல்லிச்சு, நாங்க அவருடைய நேவி அழிச்சிட்டோம். இது எங்கிருந்து வந்துச்சு? மனதால வந்துச்சா? ஆக 4 ஊருக்குள்ள பொய்ய சொல்லி தெரியுது. நெய்னாக ஒரு சீட் எடுத்து போட்டு ஒரே பொய்ய சொல்லி தெரியுது. இந்த பொய்யை நிறுத்த சொல்லி நாம எங்கேயாவது சாத்திரம் சொல்லணும். ஆக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. இதற்கு பின்பும் பிட்டையாக ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருப்பதால் மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.